மளிகை ஜாமான் மாதம் மாதம் வாங்குகிறோம். ஆனால் அந்த மளிகை ஜாமான் வந்து நம்மளை மாதிரியே வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க. நம்ம மட்டும் இவ்வளோ கூட வாங்குகிறோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு ட்ரிக் இருக்குங்க. இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மளிகை ஜாமானோட ரேட்டும் கம்மியாகும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆன்லைனில் மளிகை ஜாமான் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் எந்தெந்த பொருள் வாங்கணும், பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் எந்தெந்த பொருள் வாங்கணுன்ற ட்ரிக் இருக்குங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நம்மளோட மளிகை ஜாமானில் பல ரூபாய் மிச்சமாகுங்க. இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நம்ம வாங்கக்கூடாத பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, தனி மிளகாத்தூள், இந்த மாதிரி மிளகாய் ஐட்டம், அப்புறமேல் வந்து அந்த ஸ்பைசஸ் பொருள்லாம் ஆன்லைனில் வாங்கக்கூடாதுங்க. வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோமார்ட்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் சேட் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்குள்ளே போகிறேன். இந்த கிராசரி ஐட்டம்ஸ்குள்ளே நான் என்னென்ன வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஐட்டம், அதாவது நம்ம வாஷிங் மிஷினுக்கு போகிற லிக்யூடாக இருக்கட்டும், பவுட்ரு, சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு, விம் லிக்யூடு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இவங்க வந்து மொத்தமாக பண்டலாக வாங்கி வைக்கிறனால நம்மளுக்கு ரேட் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம பக்கத்தில் உள்ள கடைகளில் போனோம்னா ₹1-2 தான் குறைப்பாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ரேட் கம்மியாகும். இப்போ ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும். இதில் வந்து நம்ம எதை செலக்ட் பண்ணணுன்றது கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஐட்டம் எடுத்துக்குவோம். இப்போ வந்து மாவு ஐட்டம் பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ₹1 தான் கம்மி பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ச்சூன் 5 கிலோ மாவு பார்த்திங்கன்னா ₹279 தான். இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா ₹315 ₹300 தான் போடுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அங்கேயே ஒரு ₹30-20 லாபம் கிடைக்கிது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்மளுக்கு கம்மியாகிறப்ப நம்மளுக்கு வந்து நம்மளோட கிராசரி ஐட்டம்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000 மிச்சமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து ₹43 தான் விழுக்குது. ஆனால் நம்ம கடையில் வாங்கினோம்னா ₹99 ரேட் இருக்குங்க. இந்த ₹99 ஒரு ₹1-2 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ₹5 அவ்வளோதான் குறைப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அது தானே லாபம். அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணணும். நம்ம வாஷிங் மிஷின் லிக்விடெலாம் போனீங்கன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹5 அவ்வளோதான் கம்மி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கோக்ரேஜ் ஃபேப். இது பார்த்தீங்கன்னா 3.2 லிட்டரே பார்த்தீங்கன்னா ₹253. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 லிட்டரும் இருக்குது. நம்ம 1 லிட்டரு வேணும்னா 1 லிட்டரும் எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டரு பார்த்தீங்கன்னா ₹99 நம்மளுக்கு மார்க்கெட் ரேட்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ₹86 தராங்க. அப்போ எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள், ₹14 சம்திங் கம்மியாகுது. அப்போ நம்மளுக்கு அதெல்லாம் லாபம் தானே. இந்த மாதிரி ஐட்டம்ஸாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் லிக்விடும் அதே மாதிரி தான் பாதிக்கு பாதியான ரேட் விழுகுது. இந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்டில், இந்த கோக்ரேஜ் ஜென்டில் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கினோம்னா ரொம்ப ரேட் கம்மிங்க. ₹197 தான் 2 லிட்ரு. ஆனால் இதோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ₹290. இந்த மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எடுக்கணும். கம்ஃபர்ட்லாம் இப்படி டப்பாவாக வாங்காமல் நீங்கள் பேக்கெட் சரமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது 10 பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா ₹30 அவ்வளோதான் வரும். ஆனால் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ₹96 இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற லிக்விடும் இதில் இருக்கிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும், ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு பேக்கெட்டில் வாங்குறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோப்பும் அப்படி தாங்க. இப்போ இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா ₹28 விழுகுது. கடையில் பார்த்தீங்கன்னா ₹32 விழுகுது. அப்போ அங்கே ஒரு ₹4 கம்மியாகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் கம்மியாகிறப்ப நம்மளோட பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு தான் வாங்குவோம் அப்படிலாம் கிடையாதுங்க. இதில் வந்து நம்ம மாதம் வாங்குகிற பொருட்களில் இது முக்கியமான பொருட்கள். இது பேஸ்ட் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டும் இப்படி தான் மாதம் எல்லார் வீட்லேயும் வாங்குவோம். அந்த மாதிரி மாதம் நம்ம வாங்குகிற அன்றாட வாங்கக்கூடிய பொருட்களையே இந்த மாதிரி ஐட்டம் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஆர்பியோட ₹1-2 தான் லெஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஜியோமார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்லேயும் அப்போ ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜியோமார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு பொருள் வந்து ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளேயே வந்துடுங்க. அந்த அளவு சீக்கிரமாக கொண்டு வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விம் லிக்விட் பார்த்தீங்கன்னா ₹159. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 190 சில்லற. அந்த மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பொருள், அதனால் இதெல்லாம் கம்பல்சரி நம்ம வாங்கி தான் ஆகும்.
நம்ம வீட்டில் வந்து மளிகை ஜாமான்களில் பருப்பு இது வாங்குறத விட அதிகமாக வாங்குறது இந்த சோப்பு, சர்ஃப் எக்ஸல் பொடி இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்குவோம். அதனால் இதை வந்து எதில் வாங்கணுமோ அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம அரிசியெல்லாம் இதில் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கக்கூடாதுங்க. இதில் வாங்கணும்னா நீங்கள் வந்து பிரியாணி அரிசி இந்த மாதிரி அரிசிகளெல்லாம் ஜியோ மார்ட்டில் வாங்கினீங்கன்னா ரேட் சீப்பாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் போட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். கடைகளில் போனீங்கன்னா 150, 180 அந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்தே இருக்குது பிரியாணி அரிசி. அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரீ டைமில் இருக்கிறப்ப நம்ம சாட் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஜியோ மார்ட், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் ரேட் டிஃப்ரென்ஸ் பார்த்து அதில் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நான் அதிகமாக வாங்கினது பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட் தாங்க. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டை விட ஜியோ மார்ட்டில் ரேட் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா 230 ரூபா விழுகுது. இதில் பார்த்தீங்கன்னா 142 ரூபா தான் விழுகுது. அப்போ எவ்வளோ ரேட் வித்தியாசம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இதில் ரேட் வித்தியாசம் இருக்கும். அப்போ அதிகமாக நான் பார்த்தது வந்து ஜியோ மார்ட்டில் தாங்க. அதனால தான் நான் ஜியோ மார்ட்டில் திங்ஸ் வாங்கிடுவேன். அதுவும் ஒரு 1/2 ஹவர்லேயே நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துடும் பொருள். நான் ஜியோ மார்ட்டில் அதிகமாக வாங்க பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்ஃப் எக்ஸல் லிக்விடு, சர்ஃப் எக்ஸல் சோப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விம் பார், விம் லிக்விடு, நம்ம குளிக்கிற சோப்பு, அப்புறம் வந்து இந்தியா கேட் பிரியாணி ரைஸ், அப்புறம் பூஜைக்கு தேவையான ஆயில், அப்புறம் ரீஃபண்ட் ஆயில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தாங்க நான் ஆர்டர் பண்ணுவேன். 3 ரோசஸ் டீ தூள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் டிஃப்ரென்ஸ் பார்ப்பேன். பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ் அதுக்குள்ளே தாங்க முடிஞ்சு போயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் 50 ரூபா 100 ரூபா டிஃப்ரென்ஸில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள கடையில் தான் வாங்கணும். நான் வாங்குகிற பொருட்களில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பருப்பு ஐட்டம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு, இதெல்லாம் 1 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்லாம் இதில் வாங்கினோம்னா ரொம்ப ரேட் வந்து சீப்பாக இருக்கும். இப்போ கடைகளில் போய் வாங்கினீங்கன்னா ரேட் வித்தியாசம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொருட்களை மட்டும் நான் இதில் வாங்கிக்குவேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.